Good morning, students. Today we are going to see about introduction to hypertext preprocessor. It's a new paper. PHP அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆல்ரெடி. This is one of the scripting language. PHPங்கிறது one of the scripting language. நம்ம லாஸ்ட் இயர் HTML படிச்சிருப்போம், ஜாவா ஸ்கிரிப்ட். இதுவும் ஒன் ஆஃப் த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான். பட் இதுலேயே ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ரெண்டு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இருக்குது. நம்ம HTML படித்தது வந்து கிளைண்ட் சைடு, ஃப்ரண்ட் அண்ட். பட் இந்த பிஹெச்பி பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ பேக் அண்ட் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஓகேவா? ஜென்ரலாக ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னாலே ரெண்டாக டிவைட் ஆகும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட், கிளைண்ட் சைடு அண்ட் தென் சர்வர் சைடு. இப்போ கிளைண்ட் அப்படிங்கும்போது நான் வியூ பண்ண முடியும், அதுதான் கிளைண்ட் சைடு. பட் சர்வர் சைடு அப்படிங்கும்போது நான் வியூ பண்ண முடியாது. ஜஸ்ட் என்னால் கோடிங் மட்டும்தான் என்னால் என்ன பண்ணணும், கம்ப்யூட் பண்ண முடியும். என்னால் வியூ பண்ணி பார்க்க முடியாது. இதுதான் கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன். இப்போது நம்ம இந்த லெசன்ஸில் என்னென்ன படிக்க போகிறோம், லேர்னிங் அப்ஜெக்டிவ் என்னென்ன அப்படின்னு ஜஸ்ட்டு பார்க்கலாம். டு அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வெப் அப்ளிகேஷன், to know the server-side scripting language, to know the futures of PHP, hypertext preprocessor. இது abbreviation, அந்த PHPயோட abbreviation இதுதான், hypertext preprocessor. To know the basic of web development process, to understand web server installation and configurations. நம்ம வெப் அப்ளிகேஷன்னா அதோட வெப் அப்ளிகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். தென் ஸ்கிரிப்டிங், சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பிஹெச்பி பற்றி, அதோட ஃபியூச்சர்ஸ் பற்றி, இது எல்லாமே இந்த லெசன்ஸில் நமக்கு தெரியும். வெப் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் என்ன மாதிரி நடக்குது அப்படிங்கிறதையும் லேர்ன் பண்ணலாம். தென் எப்படி வெப் சர்வரை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது சர்வர் சைடு அப்படிங்கும்போது நமக்கு ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் என்னால் அந்த சர்வர் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை அக்செப்ட் பண்ண முடியும். இப்போ லாஸ்ட் கிளாஸில் நம்ம எஸ்கியூஎல் படித்தோம் இல்லையா, ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜ். அதுவும் ஒன் ஆஃப் த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஜாம்ப் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணோம். அதே மாதிரி தான் இந்த பிஹெச்பிக்கும் இந்த ஜாம்ப் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் மூலியமாக தான் வெப் ப்ரௌசர், அது ஒரு ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர், அது இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் இந்த பிஹெச்பியை ரன் பண்ண முடியும். நம்ம லாஸ்ட்டு HTML என்ன பண்ணோம், HTML பொறுத்த வரைக்கும் இது எதுக்கு அப்படின்னா வெப் பேஜை டிசைன் பண்ணுறது, அதோட லுக்கு, அதை எப்படி மற்றவங்கள எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது, அதை பார்த்தோன்னே அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தோன்னே நம்ம வேறு ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்ருப்போம். பட் அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அதை பார்க்கணுங்கிற ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணுறது. ஸோ வெப் பேஜை நம்ம எப்படி க்ரியேட்டிவாக கிளைண்ட்டை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறது HTMLோட மார்க்கப் லாங்குவேஜ் அப்படின்னாலே அதுதான். பட் இது பிஹெச்பி அப்படிங்கும்போது ப்ராசஸர், சர்வர் சைடு உள்ள ஒர்க் பண்ணுறதுக்கு, சர்வர் எப்படி நம்ம கொடுக்குற கிளைண்ட் கொடுக்குற ரெக்வெஸ்ட்டை எப்படி ப்ரௌசர் ஒரு டேட்டாபேஸ் கிட்ட கொண்டு போயிட்டு நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் நம்ம பிஹெச்பியை யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரி பிஹெச்பி மாதிரி ASP.NET இருக்குது. ASPன்னு பாருங்க, ஆக்டிவ் சர்வர் பேஜ்னு சொல்லுவோம். .NET அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ASPன்னு சொல்லுவாங்க, சில பேர் .NET அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இது ஒன் ஆஃப் த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான். ஸோ நிறையா இருக்குது. இப்போ நம்ம புதுசாக தெரிஞ்சுக்க போகிறது இதுதான். ஓகேவா? இப்போது லெசன்ஸ்குள்ளே போகலாம். இன்ட்ரோடக்ஷன் டு ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீப்ராசஸர், PHP. Internet and web-based online applications are performing very important role in business and entertainment industry. இன்டர்நெட் இல்லாமல் இப்போ நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்ற ஒரு காலகட்டத்தில் வந்துட்டோம். கரெக்டாக? ஸோ இப்போ ஸ்கூலிங்கே இப்போ இன்டர்நெட் மூலியமாக தான் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு ஒரு 5 or 6 months. ஸோ இன்டர்நெட் இல்லாமல் நம்மளால் எதுவுமே இல்லை. அப்போது இன்டர்நெட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாதுங்கும் போது இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு
இன்டர்நெட் இருந்தது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், என்னோடய கனெக்டிவிட்டி வேர்ல்டு வைட் நான் கனெக்ட் பண்ணுவேன் இன்டர்நெட் மூலிமா. ஸோ என்னோடய காண்டாக்ட் பர்சன்ஸ் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நோனாக இருக்கட்டும் இல்லை அன்னோன் பர்சனாக இருக்கட்டும். ஸோ காண்டாக்ட் எனக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஸோ இது இன்டர்நெட் இல்லாமல் அது சாத்தியமாக கண்டிப்பாக இல்லை. ஸோ அதான் சொல்கிறாங்க, இன்டர்நெட் தான் இன்டர்நெட் வெப் பேஸ்டு அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கும்போது இன்டர்நெட் இல்லாமல் என்னால் பண்ண முடியாது. ஒரு குவைட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அது என்னென்னு பார்க்கலாம். இஃப் யுவர் பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் இஸ் நாட் ஆன் த இன்டர்நெட் தென் யுவர் பிஸ்னஸ் வில் பி அவுட் ஆஃப் த பிஸ்னஸ் கண்டெஸ்ட். அதாவது என்ன சொல்கிறாங்க, ஆன்லைன் இல்லாமல் எதுவுமே நடக்காது, உன் பிஸ்னஸ் வந்து நம்மளால் டெவலப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது யார் சொன்னது அப்படின்னா பில் கேட்ஸ். அது யார், ஃபவுண்டர் ஆஃப் மைக்ரோசாஃப்ட். ஸோ அவர் தான் இந்த குவைட் வந்து சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா அவர் தான் சிஸ்டம் வந்து மைக்ரோசாஃப்ட் அவங்க தானே ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர் அதை இன்ஸ்டால் பண்ணி அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறவங்க ஃபவுண்டர் இல்லையா. ஸோ அவங்களுக்கு தெரியும் கம்ப்யூட்டரோட வேல்யூ என்ன, இன்டர்நெட்டோட வேல்யூ என்ன, ஸோ வெப் பேஜ்னா என்ன, வெப் ப்ரௌசர். ஸோ இது ஈச் அண்ட் எவ்ரி ஒன்றும் அவங்களுக்கு மஸ்ட்டு நோனாக இருக்கும். ஸோ அதனால் வித்தவுட் இன்டர்நெட் வி கான் டூ அப்படின்ற மாதிரி அப்பயே சொல்லிட்டாங்க. த வெப் பேஸ்ட் இன்டர்நெட் அப்ளிகேஷன் என்ஷூர் த சக்ஸஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் பிஸ்னஸ் இன் ரியல் வேர்ல்டு காம்படிஷன்ஸ். எனக்கு இன்டர்நெட் இருந்தது அப்படின்னா நான் என்ன இப்போ கோடாடி அப்படின்ற ஒரு வெப்சைட்லாம் வந்துச்சு இல்லையா. ஸோ அதெல்லாம் என்ன பண்ண முடியும், நம்மளோட என்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் நான் என்ன பண்ணுவேன், அதில் என்னோடய பிஸ்னஸை இது என்ன பண்ணுறேன், நம்ம ஒவ்வொரு ஆன்லைன் இப்போ அமேசான் ஆன்லைன் பிஸ்னஸ் மூலிமா நான் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதில் வந்து நான் என்னோடய ரிஜிஸ்ட்ரேஷன் நான் கொடுப்பேன். ரிஜிஸ்டர் பண்ண பிறகு நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன், என்ன மாதிரி என்னோடய பிளாட்ஃபார்ம் என்ன, ஸோ எனக்கு என்னென்ன நீடட் இருக்குது, நான் என்ன வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன், ஸோ இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் என்ன, ஸோ இது எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி ஒன்றும் அவங்களுக்கு ஒரு கொஷினாக நமக்கு அரைஸ் ஆகும். நான் எல்லாத்துக்குமே நான் அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோடய ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகிடும். ஸோ கோடாடி அப்படின்றவங்க நான் அதுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து பே பண்ணணும். ஸோ இது எல்லாமே என்னது, இன்டர்நெட் இருந்தால் மட்டும்தான் இது என்னது அப்ளிகேபிளாக இருக்கும். ஸோ இன்டர்நெட் இல்லாமல் இப்போது இன்டர்நெட் வந்த பிறகு தான் நிறைய எல்லாமே வெப் பேஸ்டு ஆன்லைன் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், ஆன்லைன் ஷாப்பிங். ஸோ இது எல்லாமே என்னது இன்டர்நெட் மூலிமா நான் வீட்டில் இருந்தே என்னோடய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் சொல்லியிருக்காங்க, வெப் பேஸ்ட் இன்டர்நெட் அப்ளிகேஷன் என்ஷூர் த சக்ஸஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் பிஸ்னஸ் இன் ரியல் வேர்ல்டு காம்படிஷன்ஸ். இப்போது ப்ரெசன்ட் நமக்கு இவ்வளோ காம்படிஷன்ஸ் போயிட்டுருக்கும்போதும் நிறையா வந்து பண்ணுறதுக்கு ரீசன் என்ன, எல்லாருமே பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இன்டர்நெட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த லீகசி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டிட் நாட் மீட் அவுட் த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் லேட்டஸ்ட் இன்டர்நெட் கான்செப்ட் அண்ட் எக்ஸிக்யூஷன்ஸ். ஸோ இது வந்து லீகசி அப்படிங்கும்போது சோர்ஸ் கோடு லாங்குவேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒன்லி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துட்டு வெறுமனே ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும் ப்ரீ ப்ராசஸாக பண்ணால் மட்டும் போகாது. நான் அதாவது லைவாக நான் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து என்னது இன்டர்நெட் இருந்தால் மட்டும்தான் இது அப்ளிகேபிள் அப்படி சொல்கிறாங்க. இன் earlier 1990s British scientist Tim Berners-Lee introduced the concept of internet and world wide web. நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா லாஸ்ட் இயரில் HTML இன்டர்நெட் வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா அப்படின்னு டிம் பர்னர்ஸ்-லீ அப்படின்றவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. These concepts required a new set of programming language over the network communication. These programming languages are recently called as web scripting languages. ஸோ இன்டர்நெட்டை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நான் வேர்ல்டு வைட் வெப் போன்றதுக்கு எனக்கு ஒரு வெப் பேஜ் வேணும், வெப் ப்ரௌசர் வேணும். ஸோ இது எல்லாமே என்னது இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் மூலியமாக மட்டும்தான் அப்ளிகேபிள் அப்படி சொல்கிறாங்க. இந்த வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் ஹேஸ் மெனி பாலிசிஸ் விச் இஸ் ஈஸி டு ஹேண்டில் அண்ட் சால்வ் த கிரிட்டிக்கல் பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸ் அரவுண்ட் த வேர்ல்டு. இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இருந்தது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், நான் வீட்டில் இருந்தே என்னோடய இன்டர்நெட் மூலியமாக நான் எல்லா ஒர்க்கையுமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. In late 1990s, many web scripting languages was introduced to support the internet online businesses.
என்ன நிறையா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆன்லைன் பிஸ்னஸ்க்காக அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில் தான் ஒன் ஆஃப் த பிஹெச்பி. ஸோ நம்ம பிஹெச்பி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் அண்ட் ரெகனைசபிள் டெக்னாலஜிஸ் இன் யூஸ் ஆஃப் த இன்டர்நெட். ஒரிஜினலி பிஹெச்பி ஸ்டூட் ஃபார் பர்சனல் ஹோம் பேஜ். பிஹெச்பியோட ஒரிஜினல் அப்ரிவேஷன் என்னது பர்சனல் ஹோம் பேஜ் அப்படிங்கிறது தான். பட் இது வந்து ரீசெண்டாக என்ன பண்ணிக்கிறாங்க, சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. என்ன அப்படின்னா hypertext preprocessor அப்படின்ற சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. However, no matter what is called, PHP is fundamental part of the any dynamic web page. டைனமிக்னால் நமக்கு தெரியும் இல்லையா, சேஞ்சபிள். இதை என்ன பண்ணணும், நமக்கு நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க முடியும். யூசர் வந்து நீங்களாக இருக்கலாம், இல்லை நானாக இருக்கலாம், வேறு யார் வேணால் இருக்கலாம். ஸோ என்னது, நான் கொடுக்குற ரெக்வெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய ரெஸ்பான்ஸ் இருக்கணும். அதான் டைனமிக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. பிஹெச்பி அப்படிங்கும்போது ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சர்வர் வெப்-பேஸ்டு வெப் அண்ட் ஜெனரல் பர்பஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் invented by Rasmus Lerdorf in 1994. இந்த பிஹெச்பியை இந்த வெப் ஜெனரல் பர்பஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ராஸ்மஸ் லெர்ஃபோர்ட் அப்படின்றவர் 1994 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இட் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் லைட் வெயிட் ஓப்பன் சோர்ஸ்னால நமக்கு தெரியும். ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ மேக்ஸிமம் இப்போ இந்த எஸ்கியூலும் ஓப்பன் சோர்ஸ் தான். இப்போ இந்த பிஹெச்பியும் ஒன் ஆஃப் த ஓப்பன் சோர்ஸஸ் தான். Server side scripting language, it can easily embedded with HTML and other client side scripting language like CSS and JavaScript. ஸோ நம்ம இது கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்டு, ஜாவாஸ்கிரிப்ட், HTML இது எல்லாமே நம்ம படித்தது 11th தான். அதுவும் ஒன் ஆஃப் த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான். இது என்னது, கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். பட் இந்த சர்வர் சைடோட இது என்ன எம்பெடட்னா மெர்ஜ் பண்ண முடியும். நான் கொடுக்குற ரெக்வெஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ஒன் ஆஃப் த எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இன்ட்ராக்ட் பண்ணுது. இட் ஆல்சோ கிரியேட் டைனமிக் அண்ட் இன்ட்ராக்டிவ் வெப் பேஜஸ் இன் த ரியல் டைம் வெப் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். ஆமாம் தானே. ஸோ டைனமிக்காக இருக்கிறனால தான் எனக்கு என்ன, அது ரியல் டைமில் எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க முடியும். இட் இஸ் அ competitor and alternative for other server-side scripting language like Microsoft ASP. நான் சொன்னேன் இல்லையா, .NET அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் இந்த ASP, Active Server Page, and JSP, Java Server Page. இது வந்து அந்த பிஹெச்பிக்கு அல்டர்னேட்டிவாக இப்போது காம்படிஷன்ஸ் எல்லாம் இருக்கிற ஒன் ஆஃப் த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ரீசன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் சர்வர்-சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் யூசேஜ் டிபிக்ட் தட் 78.9% ஆஃப் website are developed by PHP scripting languages. ஸோ இப்போ மோர் தென் பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா நம்ம இந்த பிஹெச்பியை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க சர்வர் சைட் லாங்குவேஜில் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. இப்போ புரிஞ்சுதா என்னென்ன, பிஹெச்பிங்கிறது ஒன் ஆஃப் த சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை. இது வந்து நம்ம கிளைண்ட் கொடுக்குற ரெக்வெஸ்ட்டுக்கு அதை ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அதுக்காக டேட்டாபேஸ் கிட்டேருந்து ரிட்ரீவ் பண்ண ஒரு சம் இன்ஃபர்மேஷன்ஸை, அதுக்காக நம்ம கோடிங் ரைட் பண்ணுவோம். அதுக்கான லாங்குவேஜஸ் தான் இந்த பிஹெச்பி அப்படின்னு சொல்கிறது. வேரியஸ் சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் குளோபல் யூசேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறோம். என்னென்ன சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் குளோபலாக எப்படி யூஸ் பண்ணிக்க, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு மேலே ஒரு 4.1 அதுதான் இங்கே சொல்ல போகிறாங்க. என்ன மாதிரியான நிறைய பிஹெச்பி என்ன ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்லாம் இருக்குது குளோபல் வைஸாக அப்படின்றது தான் இது. PHP scripting language can be executed via an interpreter which is installed in the web servers or CGI. இன்டர்ப்ரிட்டரை ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். கம்பைலர் இன்டர்ப்ரிட்டர் அப்படி சொல்கிறோம். நான் கொடுக்குற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நான் எக்ஸிக்யூட் பண்ணணும் என்னோடய ப்ரோக்ராமை அப்படின்னா நான் எழுதுகிற கோடிங்கில் கரெக்ஷன்ஸ் பார்க்கணும் இல்லையா. எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்ஷன்ஸ் பார்க்கும், ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரன் எக்ஸிக்யூஷன் ரெண்டும் ஒன்று தான். அதுக்கு முன்னாடி என்னோடய கோடிங் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது இன்டர்ப்ரிட்டர் அப்படிங்கும்போது லைன் பை லைனாக செக் பண்ணும் என்னோடய கோடிங்ஸை. பட் கம்பைலர் அப்படிங்கும்போது ஹோல் ப்ரோக்ராமாக
செக் பண்ணும். இதுதான் கம்பைலருக்கும் இன்டர்பிரட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ எக்ஸிக்யூட்டட் பை இன்டர்பிரட். இந்த பிஹெச்பியும் என்ன பண்ணுறாங்க, எக்ஸிக்யூட் பண்ணுறது எப்படின்னா இன்டர்பிரட்டட் த்ரூ அந்த மெத்தடில் தான் இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. இந்த வெப் சர்வர் வந்து இந்த காமன் கேட்வே இன்டர்ஃபேஸ் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகும், என்னால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வெப் சர்வர் தான் நம்ம சொன்னோம் இல்லையா, வேம்ப்பு, ஜாம்ப், இது மாதிரி நிறைய இருக்குது. நமக்கு என்ன தேவைப்படுதோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஓப்பன் சோர்ஸாக இருக்கும். The most of the web servers such as Apache, Tomcat, Microsoft IIS அப்படிங்கிறது இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வர். ஸோ இந்த மாதிரி IIS, இந்த ஷார்ட் ஃபார்ம் CGI இந்த மாதிரி வரும்போது ASP, CSS இதுக்கெல்லாமே அப்ரிவேஷன்ஸை நீங்கள் படிச்சுக்கணும். பிகாஸ் இது ஒன் வேர்டில் வரலாம். மேபி 2 மார்க்ஸில் கூட ஒரு 4 or 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு 4 or 5 கொஷின்ஸுக்கு மாதிரி கொடுத்துட்டு அப்ரிவேஷன்ஸ் கேட்பாங்க. ஸோ எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. லைன் பை லைனாக நீங்கள் ரீட் அவுட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், புக் பேக்லேருந்து வருமா அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியவே தெரியாது. நீங்கள் புக்கில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே படித்தா மட்டும்தான், கோத்ரூ பண்ணி படித்தா மட்டும்தான் நம்மளால் எக்ஸாமை நல்லபடியாக மார்க் வாங்கணும். அப்படிங்கிறவங்க இப்படி தான் படித்தாகணும். சும்மா ஏனோதோன்னா புக் பேக்கில் இருக்கிறத படித்தா ஜஸ்ட்டு பாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ஆகிடும். ஸோ நல்லா படிங்க, நிறைய மார்க் வாங்கணும். ஸோ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இந்த அப்ரிவேஷன்ஸ் எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. காமனாக நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா பெட்டர். ஒவ்வொரு லெசன்ஸ் படிக்கும்போதும் அதில் சம் இந்த மாதிரி அப்ரிவேஷன்ஸ் வரும்போது ஸ்டாண்டர்ட்ஸ் வரும்போது எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது IIS இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வர் சப்போர்ட் த PHP இன்டர்பிரிட்டர் மாடியூல். இந்த அப்பாச்சி, டாம்கேட் இதெல்லாம் நம்ம படித்தோம் இல்லையா, ஒவ்வொரு வெப் சர்வரோட நேம்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு லாஸ்ட் இயர் ஃபஸ்ட் வால்யூமில் படிச்சிருக்கோம். ஸோ இது ஒன் ஆஃப் த வெப் சர்வர்ஸ். ஸோ இந்த அப்பாச்சி வந்து நம்ம புக்கில் இப்போ அப்பாச்சி தான் கொடுத்துருக்குறாங்க. அப்பாச்சி வெப் சர்வர் வந்து நம்ம PHP ரன் பண்ணுறதுக்கு இது வந்து வெப் சர்வர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. PHP இஸ் அ ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் இனிஷியேஷன். இட் இஸ் மெனி வெர்ஷன்ஸ் டு என்ஷோர்ஸ் quality and ease of web development activities. The current version of PHP 7.3 is released by the official team on 13th November 2017. ஸோ இது ஓப்பன் சோர்ஸாக இருக்குது. இதோட லேட்டஸ்ட் வேர்ஷன் என்ன அப்படின்னா 7.3. எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா 30th November 2017 ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் குளோபல். அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4.1 அந்த என்னென்ன மாதிரி என்லார்ஜ், எர்லார்ஜ், பேர்ல், கோல்ட் ஃபியூஷன், ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான் அப்படிங்கிற ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தானே. உங்களோட 12th பார்ட்னர்ஸ் யார் அவங்க சயின்ஸ் குரூப் அந்த பசங்க வந்து பைத்தான் படிப்பாங்க, நீங்கள் PHP படிக்கிறீங்க. ஸோ இதுவும் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான், இதுவும் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான். ஸ்கேலா, ரூபி, ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ், ஜாவா, ASP.NET, தென் PHP. இப்போ டாப் மோஸ்ட்டில் இருக்கிறது என்னென்னா PHP தான் டாப் மோஸ்ட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில், சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்னால் ஜென்ரல் திங் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்த ஜென்ரலாக சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணால் ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் நம்மளால். ஸோ கிளைண்ட் சர்வர் அப்படின்றதுனா யாரோ ஒரு ஷாப்புக்கோ போகிறோம். இப்போது ஜென்ரல் திங், இப்போ நீங்கள் இப்போ ஒரு ஹோட்டல் போகிறோம். ஹோட்டல் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கிளைண்ட்டாக நம்ம போய் உட்காரோம். சர்வர் வருவாங்க. உங்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்க, ஆர்டர் எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன நீடடோ, உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த மெனு கால்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, செலக்ட் பண்ணி கேட்பீங்க. அந்த கேட்ட உடனே அந்த சர்வர் பர்சன் வந்து உங்களுக்கு அதுக்கான நீங்கள் கேட்டதை கொண்டு வந்து கொடுப்பாங்க. கரெக்டாக? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரெக்வெஸ்ட், அதாவது கிளைண்ட்டு வந்து நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்க, அது வந்து ரெக்வெஸ்ட்டு. அவர் திருப்பி கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த நீங்கள் கேட்ட பொருளில் இல்லை கேட்ட திங்ஸை கொண்டு வந்து கொடுக்கும்போது அது வந்து ரெஸ்பான்ஸ். நீங்கள் கேட்ட கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுறது. கரெக்டாக? இப்போ கூகுளில் போய் சர்ச் பண்ணுறோம், அது எதுவாக இருந்தாலும் நம்ம இப்போ என்ன பண்ணுறது, கூகுளில் போய் உடனே சர்ச்சில் கொண்டு வந்து கொடுத்துறோம். ஸோ நம்ம கேட்டதுக்கான ஆன்சர் மட்டும் தான் நமக்கு கிடைக்கிது. ஸோ கிளைண்ட்டுங்கிறது நான், சர்வர் அப்படிங்கிறது கூகுள். எனக்கு கூகுள் என்ன பண்ணுது,
எனக்கு தேவையான டேட்டா பேஸை ரிட்ரீவ் பண்ணி ஆன்சரை கொண்டு வந்து கொடுத்தது. ஸோ இதுதான் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். ஸோ இதில் எப்படி அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நம்மளோட எப்படி பிரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரல் திங் இதுதான். இன் the evaluation of network architecture, various critical networks related problems are getting resolved by the client server architecture model. ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு இந்த கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் மாடல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. த கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் இன்ட்ரடியூஸ் அப்ளிகேஷன்ஸ் ஷேரிங் மெக்கானிசம் பிட்வீன் டூ டிஃப்ரெண்ட் ஹார்ட்வேர் சிஸ்டம்ஸ் ஓவர் த நெட்வொர்க். இன்டர்நெட் அண்ட் இன்ட்ராநெட் தெரியும் இல்லையா? இன்டர்நெட் அப்படின்றது ஆல் ஓவர் வேர்ல்டு. இன்ட்ராநெட் அப்படிங்கிறது ஒரு பில்டிங்காக இருக்கலாம், ஒரு சம் சிட்டியாக இருக்கலாம். ஸோ இதுதான் இன்ட்ராநெட். In 1990s, internet was emerging in the computer network field. ஆமாவா? www. Tim Berners-Lee எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா 1990s தான். ஸோ அதான் சொல்லியிருக்கிறாங்க. இன்டர்நெட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது 1990s in all over world. The main objective of internet implies that the application is shared by more than one hardware, either it could be a server or client machine. ஸோ இன்டர்நெட் அப்படிங்கும்போது எதுக்காக இந்த இன்டர்நெட்டை அக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மோர் தென் ஒன் பீப்புள் வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணுறேன். நான் ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன், அது அட் அ டைம் வந்து நானும் கொடுப்பேன், நீங்களும் கொடுப்பீங்க. ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் சைமல்டேனியஸாக என்ன பண்ணுது, அந்த இன்டர்நெட் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது இல்லையா? ஸோ அந்த மெக்கானிசம் வந்து இதுக்கு அந்த கிளைண்ட் சர்வருக்காக அதுக்காக தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த சர்வர் இஸ் அ ஹை பர்ஃபார்மன்ஸ் ஹார்ட்வேர் மெஷின். இட் குட் ரன் மோர் தென் ஒன் அப்ளிகேஷன்ஸ் கன்கரண்ட்லி. ஸோ சர்வர் வந்து நான் கொடுக்குறதுக்கும் நீங்கள் கொடுக்குறதும் அட் அ டைமில் ரிப்ளை பண்ணி ஆகணும். ஸோ அப்போ அவங்க எவ்வளோ கெப்பாசிட்டி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் முடியும். அதாவது இப்போது அது பவராக இருக்கட்டும், இல்லை பேக்கப் இருக்கட்டும், இல்லை டேட்டா பேஸாக இருக்கட்டும். இப்போ கூகுளில் போய் நம்ம சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா பேக்கப் அவங்கள்ட்ட டேட்டா பேஸ் எல்லா ஆல் ஓவர், நாட் ஓன்லி சப்ஜெக்ட்ஸ், எல்லா திங்ஸும் அவங்க வச்சுருந்தா மட்டும்தான் நான் கேட்குற கொஷின்ஸுக்கு அவங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஒவ்வொரு பர்சனும் ஒவ்வொரு மாதிரியான கொஷின்ஸை வந்து அரைஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் எல்லா பர்சனுக்கும் அவங்க கரெக்டாக அக்யூரேட்டாக ஆன்சர் பண்ணுறாங்க, கூகுள் ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ ஹை பர்ஃபார்ம் அவங்கள்ட்ட விஷயம் நிறைய இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுவேன், ஹை பர்ஃபார்ம் எனக்கு ஆன்சர் பண்ண முடியுது. அதான் சொல்கிறேன், ஹை பர்ஃபார்மன்ஸ் ஹார்ட்வேர் மிஷின் இட் குட் ரன் மோர் தென் ஒன் கன்கரண்ட் அப்ளிகேஷன்ஸ் கன்கரண்ட்லி. ஹார்ட்வேர் மிஷின் அப்படிங்கும்போது நான் கொடுக்குற ரேம் ஸ்பீடாக இருக்கலாம். ஸோ ரேம் ரோம் இந்த மாதிரி மெமரி கெப்பாசிட்டி, ஸோ இதெல்லாமே தான் ஹார்ட்வேர் இல்லையா? டச்சபிள் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் நமக்கு தெரியும். டச்சபிள் பார்ட் எல்லாமே சாஃப்ட்வேர், அன்டச்சபிள் எல்லாமே ஹார்ட்வேர். ஸோ இந்த ஹார்ட்வேர் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ரேம் ரோம் மதர் போர்டு இது எல்லாமே இருக்குது. நம்ம போய் உட்காந்து டச் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப ஹை கேப்பபிளாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு என்ன பண்ண முடியும், கன்கரண்ட்டாக ஆன்சர் பண்ண முடியும். த கிளைண்ட் இஸ் அ செப்பரேட் ஹார்ட்வேர் மெஷின் which is connected with the server in the network. நான் வந்து ஒரு சிஸ்டம் வச்சுருக்கேன். சிஸ்டம் வந்து ஒரு இன்டர்நெட் ஓட கனெக்ட் பண்ணியிருக்குறேங்க, அதான் சொல்லியிருக்காங்க. இட்ஸ் அ கிளைண்ட் இஸ் அ செப்பரேட் ஹார்ட்வேர் மிஷின் which is connected with server in the network. It could send the request and receive the response from the server hardware. நான் கொடுக்குற ரெக்வெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி எனக்கு ரெஸ்பான்ஸ் யார்கிட்டேருந்து வரும், சர்வர்கிட்டேருந்து வரும். நான் அந்த டேட்டா பேஸில் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், நான் கேட்குற இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அது என்ன பண்ணும், எனக்கு ரிட்ரீவ் பண்ணி நான் கேட்ட கொஷின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணும். The server and client are also called as a service provider and service requester respectively. நான் வந்து சர்வீஸ் ரெக்வெஸ்டர், கிளைண்ட்டு. சர்வரை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் ப்ரொவைடர். ஆமாவா? அதுதான் சொல்லியிருக்கிறாங்க இங்கே. ஓகேவா? ஸோ ஈஸியாக புரியுதா உங்களுக்கு ஓரளவுக்கு? கிளைண்ட்னா அப்படிங்கிறது நான் ரெக்வெஸ்ட் கொடுக்குறது, பட் சர்வர் அப்படிங்கிறவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இதுதான். ஸோ இதை வந்து ஆர்கிடெக்சர் மாடலில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. எப்படின்னா, த கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் ஷோன் in figure 4.2 இஸ் கிளாஸிஃபைட் into 3 types as follows. என்னென்ன? சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர், 2 tier architecture and
என்னங்கிறது மோர் தென் ஒன், அதுக்கு வந்து ஒரு என்எஃப்ஏ இல்லை, இன்ஃபினிட்டி, அதான் என்னன்னு சொல்லணும் நம்ம இல்லையா. எத்தனை பேர் வேணாலும் நம்ம ஆட் ஆகிக்கலாம். மல்டி ஆர் 3 டயர் ஆர்கிடெக்சர், இப்படி எப்படி வேணால் சொல்லலாம். சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்ன? This architecture is used for the server accessed by client. The client application runs inside the server machine itself. இப்போது ஜென்ரலாக ஒரு பிசி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஸ்கூல் இருக்கு, இப்போ ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க, ஒரு சிஸ்டம் 2 சிஸ்டம் வச்சுருக்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்கூலில் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பற்றின டேட்டாஸ் வச்சுருப்போம், தென் ஸ்டாஃப் பற்றின டேட்டாஸ் வச்சுருப்போம். ஸோ இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றின டேட்டாஸ் எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஒரு பர்டிகுலர் யூனிக் ஐடி ஏதாவது போடுவேன். அது நான் இப்போ எம்எஸ் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ என்னோடய எம்எஸ் நம்பர் கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ ஸ்டாஃப் டீட்டெயிலில் போய் என்ன பண்ணும், அந்த எம்எஸ் நம்பருக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட டேட்டாவை எனக்கு ஷோ பண்ணி காமிக்கும். கரெக்டாக? ஸோ இதான் சிங்கிள், அதாவது அதுக்குள்ளேயே சர்வர் இட் செல்ஃப், அந்த வெளியில் எங்கேயும் போகாமல் உள்ளேருந்தே எடுத்துக்கும், அந்த பிசிக்குள்ளேருந்தே எடுத்துக்குது, அதை சொல்லிக்கிறாங்க. திஸ் ஆக்ட் ஆஸ் அ சிங்கிள் டயர் இன்ட்ராக்ஷன் ஆஸ் அ ஃபிகர். இதுதான் சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர்னு சொல்கிறாங்க. 2 டயர் ஆர்கிடெக்சர். திஸ் ஆர்கிடெக்சர் இஸ் யூஸ்டு ஃபார் சர்வர் அக்சஸ்டு பை கிளைண்ட் as 2 layer interactions such as a client layer in tier 1 and server layer. ஒரு சைடு வந்து கிளைண்ட் லேயராக இருப்பாங்க, இன்னொருத்தர் வந்து சர்வர் சைடு லேயராக இருக்கிறாங்க. இப்போது அதே காலேஜில் நம்ம ஒரு லேப் இருக்கும். இப்போ நம்ம ஸ்கூல்லே லேப் வச்சுருக்கோம் அப்படின்னா, அது இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணலை. இப்போ இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறதா இருந்தால் இப்போ மோர் தென் 1 பீப்புள் வச்சு நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். கரெக்டாக? மோர் தென் 1 பீப்புள் அப்படிங்கும்போது மேக்ஸிமம் ஒரு நம்ம சிஸ்டம் வச்சுருக்க ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, இப்போ 10 சிஸ்டம்ஸ் இருக்குன்னா 10 சிஸ்டம்லேயும் ஒவ்வொருத்தர் வந்து உட்காந்துருக்கும். இப்போ ஒவ்வொரு சிஸ்டமில் உட்காந்துருக்க ஒவ்வொருத்தரும் என்னது, கிளைண்ட்டு. அதே பிசி, அதாவது அந்த இடத்துல ஒரு டேட்டா பேஸ் வச்சுருப்போம், ஒரு பேக்கப் வச்சு எடுத்துருப்போம், ஒரு சர்வர் ஒன்று. இப்போ இப்போ ஸ்கூல் லெவல் இருக்கும்போது உங்களுக்கு நமக்கு அவ்வளோக்கா பேக்கப் மெயின்டைன் பண்ண மாட்டோம். இது நீங்கள் காலேஜ் லெவல் போகும்போது ஒரு லேப் அப்படிங்கிற ஒரு 20 இல்லைன்னா 30 சிஸ்டம்ஸ் இருக்கும். அந்த 30 சிஸ்டம்ஸுக்கும் ஒரு பெரிய சர்வர் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சர்வரில் நான் ஒவ்வொரு 20 சிஸ்டமில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் சேவ் பண்ணுறது எல்லாமே அங்கே ஒரு டேட்டா பேஸாக போய் பேக்கப்பாக வந்து உட்காந்துருக்கும். ஸோ இப்போ 20 சிஸ்டம்ஸில் இருக்கிற மெம்பர்ஸும் நீங்கள் அக்செப்ட் பண்ணும்போது அந்த டேட்டாபேஸ் ஒரு பெரிய பல்கான டேட்டாபேஸ் சர்வர்லேருந்து எடுத்து கொடுக்குது இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸை. இது நீங்கள் கிளைண்ட்டு, அங்கே சர்வர். ஸோ ஒரு லேயர்லேருந்து இன்னொரு லேயரை வந்து ஷேர் பண்ணுறோம் இன்ஃபர்மேஷனை. பட் நம்ம ஒன் டயர் பார்க்கும்போது அந்த பிசிக்குள்ளேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம், சர்வர் இட் செல்ஃப் அந்த சர்வருக்குள்ளேருந்து அதை எடுத்து நமக்கு கொடுக்குது. ஸோ அதான் 1 டயர் 2 டயர். ஸோ இது தென் மல்டி டயர் அப்படிங்கும்போது திஸ் ஆர்கிடெக்சர் இஸ் யூஸ்டு ஃபார் சர்வர் அக்சஸ்டு பை கிளைண்டிங் through more than 1 layer interaction. The programmer could decide the count of business logic layers according to the software requirement. That is the reason this model is known as a multi-tier architecture. மல்டி-டயர் ஆர்கிடெக்சர் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா, இங்கே 3 லேயர் கொடுத்துருக்குறாங்க, கிளைண்ட்டு, பிஸ்னஸ் லாஜிக் அண்டு டேட்டாபேஸு. ஸோ கிளைண்ட் இப்போ நம்ம ரிசல்ட்டெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. இப்போ ரிசல்ட்டு பார்க்கும்போது இப்போ எத்தனையோ லேக்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நம்ம எக்ஸாமில் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் நம்ம அக்செப்ட் நீங்கள் ரிசல்ட்டு பார்க்கும்போது உங்களோட யூசர் நேம் கொடுப்போம், தென் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருவோம். சப்மிட் கொடுத்த பிறகு என்ன பண்ணுவோம், நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்துருவேன். ரெக்வஸ்ட் கொடுத்த பிறகு அந்த சர்வர் போய் என்ன பண்ணோம், அந்த டேட்டா பேஸை அக்செப்ட் பண்ணுவோம். ஓவரால் வேர்ல்டும் போது எத்தனை பேர் நம்ம அட் அ டைமில் நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். அந்த அக்சஸ் பண்ணும்போது சில இடத்துல ஹேங் ஆகிருக்கும், சில இடத்துல ரொம்ப லேட் டைம் கொடுக்கும். ஸோ எத்தனையோ லேக்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து வச்சுருக்கோம். பட் நம்ம ஸ்கூல் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் வச்சுருக்க மாட்டோம். ஒரு 1000 மெம்பர்ஸ் அந்த மாதிரி 10,000 அந்த அப்படி தான் வச்சுருப்போம். இந்த 3 டயர் ஆர்கிடெக்சர் வேர்ல்டு ஆல் ஓவர் வேர்ல்டு அப்படிங்கும்போது டேட்டா பேஸ். இப்போ நம்ம எக்ஸாம்பிளாக நம்ம இதுவும் எடுத்துக்கலாம், தென் ப்ரௌசரையும் எடுத்துக்கலாம். கூகுள் ப்ரௌசர் எடுத்துக்கோங்க. ப்ரௌசர் எடுத்துகிட்டு நம்ம சர்ச் பண்ணும்போது நம்ம கேட்குறதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது இல்லையா. ஸோ எங்கெங்கேருந்து நம்ம எடுத்து கொடுக்குறோம். ஸோ கிளைண்ட் ரெக்வெஸ்ட் பண்ணுறேன், அந்த சர்வர் போய் அந்த டேட்டா பேஸ் இருக்குது இல்லையா, அதுலேருந்து என்ன பண்ணுது, நான் கேட்ட ரெக்வெஸ்ட்டுக்கு அதுக்கேற்ற இன்ஃபர்மேஷன் ரிட்ரீவ் பண்ணி எனக்கு என்ன பண்ணுது, டேட்டாவாக
கொடுக்குது. இதுதானது 3 tier ஆர் மல்டி டயர். இதில் எத்தனை பர்சன் வேணால் இருக்கலாம். இப்போ என்னன்னு சொன்னோம் இல்லையா, மோர் தென் ஒன்னுங்க அப்படிங்கும்போது என்னங்கும்போது அதுக்கு ஒரு எண்டே இல்லாமல் போயிடுது. என்னங்கும்போது எத்தனை பேர் வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ஆர் ஒர்க்கிங் ஆன் எனி ஒன் ஆஃப் த கிளைண்ட் சைட்ஸ் ஆர்கிடெக்சர். ஸோ இதில் இந்த மூணு ஆர்கிடெக்சரில் ஏதோ ஒரு மாதிரி தான் நம்மளோட சர்வர் சைடு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வெப் சர்வர் இஸ் அ சாஃப்ட்வேர் விச் இஸ் ரன்னிங் இன் சர்வர் ஹார்ட்வேர். வெப் சர்வர் சாஃப்ட்வேர் என்னென்ன சாஃப்ட்வேர் பார்த்தோம்? அப்பாச்சி, ஜாம்ப்பு, வேம்ப்பு, இதெல்லாமே என்னது வெப் சர்வர் தான். அது எப்படி ரன் ஆகுது அப்படின்னா சர்வர் ஹார்ட்வேரில் தான் ரன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இட் டேக்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபார் கம்பைலேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ இதுதான் இந்த ரெஸ்பான்ஸ் எடுத்துக்குது. நம்ம ரெக்வெஸ்ட் கொடுத்ததுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த சர்வர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு அதுக்கான ஆக்ஷன்ஸை அவங்க பண்ணுவாங்க. ஸோ புரியுது. அப்போ கிளைண்ட் சைட் ஆர்கிடெக்சர் என்ன அப்படின்னு சிங்கிள், 2 அண்ட் மல்டி டயர். சிங்கிள் அப்படின்னா அதே பிசியில் உள்ள பேக்கப் எடுக்கிறது, சர்வர் இந்த அக்செப்ட் பண்ணுறது. 2 டயர்னா ஒரு கிளைண்ட்டு ஒரு சர்வர் அப்படி பண்ணுவாங்க. தென் மல்டி டயர் அப்படிங்கும்போது மோர் தென் 1 கிளைண்ட்டு அந்த டேட்டாபேஸை 3 லேயர்ஸை அக்செப்ட் பண்ணுறது, அதுதான். தென் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். Web scripting languages are classified into 2 types, server side and client side scripting language. PHP is completely different from client side scripting languages like JavaScript. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஸ்கிரிப்டிங்கில் 2 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. அதில் கிளைண்ட் சைடு ஒன்று இருக்குது, சர்வர் சைடு ஒன்று இருக்குது. நம்ம PHP பொறுத்த வரைக்கும் என்னது சர்வர் சைடு தான். பட் HTML பொறுத்த வரைக்கும் என்னது கிளைண்ட் சைடு. The PHP code entirely execute on web server which is installed in remote machine and is generating HTML code which is sent to the user. ஸோ வெப் சர்வர் இந்த PHP ரன் பண்ணுறதுக்கு எனக்கு வெப் சர்வர் வேணும். அந்த வெப் சர்வர் தான் இப்போ நம்ம சொன்னது வெப் சர்வர் சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் என்னால் என்ன பண்ண முடியும், அந்த PHPயை ரன் பண்ண முடியும். நம்ம சில விஷயங்கள் படித்த மாதிரி இருக்கும், திருப்பி சொன்ன மாதிரி இருக்கும். Which is installed in remote machine and it is generating HTML code which is sent to the user. The user receive the HTML code and see the website content via internet browser in their computer or laptop. நம்ம கோடிங் எழுதுகிறோம். கோடிங் எழுதி என்ன பண்ணுறேன், HTML கோடிங் எழுதுகிறேன். கோடிங் எழுதி நான் என்ன பண்ணுறேன், இன்டர்நெட்டை ஏதோ ஒரு ப்ரௌசரில் போய் நான் ரன் பண்ணுறேன். அதை ரன் பண்ண பிறகு நான் எப்படி வியூ பண்ண முடியுது, ஒரு சிஸ்டம் மானிட்டரில் இல்லை லேப்டாப், அதுதான் சொல்லிக்கிறாங்க. இன்டர்நெட் மூலிமா இது பண்ண முடியும் அப்படி சொல்கிறாங்க. PHP ஆல்சோ சப்போர்ட் ஊப்ஸ் கான்செப்ட் அப்படிங்கும்போது என்னது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த C++ன்னு சொல்கிறோம் இல்லையா, இங்கே C++, அதுதான் ஊப்ஸ் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. சியோட அட்வான்ஸ் தான் இந்த C++. சி லாங்குவேஜில் இருக்கிறதும் இதில் வந்து அப்ளிகேபிளாக இருக்கும். அதோட அட்வான்ஸ் அப்டேஷன்ஸ் வேர்ஷனும் இதில் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. இட் இஸ் அப்ளிகேபிள் டு இம்ப்ளிமெண்ட் ஆல் ஊப்ஸ் ஃபியூச்சர்ஸ் சச் ஆஸ் அ கிளாஸ், ஆப்ஜெக்ட் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் எக்ஸெட்ரா. நமக்கு தெரியும் கிளாஸ்னால் என்ன, ஆப்ஜெக்ட்னால் என்ன அப்படின்னு. கிளாஸ்னது ஒரு நேம். அந்த கிளாஸ் நேம் வச்சு தான் இப்போ என்ன பண்ண முடியும், நான் என் ப்ரோக்ராமிங்கை நான் ரன் பண்ணுறேன் இல்லையா, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணுறதுக்கு அதுதான் கிளாஸ். இன்ஹெரிட்டன்ஸ் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு டேட்டாஸ். தென் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கும்போது இதான் ரொம்ப ஃப்யூச்சரான ஒரு ஊப்ஸோட ஃப்யூச்சர் கான்செப்ட் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் தான் சொல்லுவாங்க. அதாவது ஏற்கனவே ஒரு கிளாஸில் ஒரு ப்ரோக்ராமில் நிறைய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கும்போது நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து பிரிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் கிளாஸ் வந்து மெயின் கிளாஸ் வந்து எடுத்துப்போம். ஸோ ஃபங்க்ஷன் மோர் தென் 1 ஃபங்க்ஷன் பண்ணும்போது நம்ம கிளாஸ் நேமை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், கால் பண்ண முடியும். ஃபங்க்ஷன் கால் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன் காலிங் பண்ணுறோம் அப்படிங்கன்னா அந்த கிளாஸோட நேம் வச்சு, ஃபங்க்ஷன் நேம் வச்சு, அது உள்ள ஆர்கியூமெண்ட்ஸ்
பேராமீட்டர்ஸ் இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ரன் பண்ண முடியும். நான் திருப்பி ஒரு ஃபங்க்ஷனை எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. ஆல்ரெடி நான் எழுதி வச்சுட்டேன் அப்படின்னா என்ன பண்ண முடியும், அதோட நேம் வச்சு நான் கால் பண்ணிப்பேன். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம லைப்ரரி அப்படிங்கும்போது நம்ம லைப்ரரி ஃபைல்ஸ்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி லைப்ரரி ஃபைல்ஸ் அப்படின்னா என்னென்னா C++ல் எல்லாத்துலேயுமே ஜாவாலையும் கூட நம்ம போடுவோம். ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்னு சொல்லுவோம். ஹேஷ் இன்க்ளூடு இன்புட் IO டாட்ஸ் ஸ்ட்ரீம் அப்படிலாம் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா ஹேஷ் இன்க்ளூட் இது என்னதுன்னா அதோட நேம் ஆல்ரெடி ப்ரீடிஃபைண்டாக இதை வந்து ஃபங்க்ஷன் பண்ணி ரன் பண்ணி கம்பைல் பண்ணி ரன் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற ஒரு ப்ரோக்ராமு. ஸோ நான் அது என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஒரு கோடிங்காக எழுதாமல் அதோட நேம் வச்சு கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனும் என்னோடய ப்ரோக்ராமுக்கும் அப்ளிகேபிளாக இருக்கும். ஸோ மறுபடியும் நான் என்ன பண்ண முடியும், கோடிங்கே எழுதணுங்கிற நெசசிட்டி இல்லாமல் போயிடும். அதான் லைப்ரரி ஃபங்க்ஷனோட மெயின் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அதே மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ் வந்து தலைமுறைகள்னு சொல்லுவாங்க. இப்போது உங்கள்கிட்ட உங்கள் அப்பா அம்மா அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு குணாதிசயங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கும், இந்த தாத்தா கிட்டே இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அதே விஷயத்த உங்கள்கிட்டையும் பார்ப்பாங்க இல்லையா, அதான் சொல்லுவாங்க. அதுதான் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவாங்க. திஸ் ஆக்ஷன் இஸ் ஷோன் அண்ட் எப்படி வந்து அது ரன் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். வெப் ப்ரௌசர் என்ன பண்ணும், HTTP ரெக்வெஸ்ட் கொடுக்கும். ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால், அதான் HTTP. அதை பற்றின நெட்வொர்க் பற்றின ஒரு லெசனே உங்களுக்கு இருக்குது பின்னாடி. ஐ திங்க் 8th லெசனோ 9th லெசனோ வருது. அது வந்து நெட்வொர்க் லெசன்ஸு, அதை பற்றி பார்க்கலாம் என்னன்ட்டு அப்புறமா. ஸோ வெப் ப்ரௌசர் என்ன பண்ணுதுன்னா ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்குது. அந்த கொடுத்துட்டு அந்த PHP அந்த எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு எனக்கு என்ன பண்ணும், அந்த ரெக்வெஸ்ட் வந்து ரெஸ்பான்ஸாக திரும்பி வருது. அதை நம்ம என்ன இப்படி வியூ பண்ணுவோம் அப்படின்னா ஒரு மானிட்டரில் வியூ பண்ணுவோம் இல்லையா, ஒரு சிஸ்டம்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ வியூ பண்ணுவோம் இல்லையா, அதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த PHP வந்து உங்களுக்கு நியூ பேப்பரு. இந்த பேப்பரில் இந்த லெசன் வந்து ஒரு 5 லெசன்ஸ் வருது. PHP எப்படி நம்ம வந்து எப்படி கோடிங்லாம் எழுதணும் அப்படின்ற மாதிரி நம்ம HTML பார்த்த மாதிரி தான் இதில் வரும். ஸோ எப்படி கோடிங்ஸ்லாம் எழுதணும் அப்படின்ட்டு முதல்ல ஒரு அப் டு 9th லெசன் வரைக்கும் உங்களுக்கு இந்த PHP தான் ஒர்க் ஆகிட்டு வரும். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து எப்படி நான் சர்வர் இன்ஸ்டலேஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.